ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. கால பைரவரின் கருணை கடந்த அருளாசிகள். மானுட குலம் என்பது உருவத்தினில் ஒன்றிணைந்து இயங்கினாலும் உள்ளத்தினில் மாறுபட்டு இயங்குகின்றது. தெய்வங்களின் கருணையின் மூலமே கலியுக மானுட ஆன்மாக்களும் காக்கப்படுகின்றன. ஏனெனில் உள்ளமும் உடலும் வெவ்வேறு திசையில் இயங்குகின்றது. சொற்களும் செயல்களும் ஒருங்கிணைவதில்லை. கலி எல்லை மானுட சமூகம் என்பது மூன்றாக திரிந்துள்ளது. ஒரு பிரிவு மானுடம் இறையினை நோக்கியும், ஒரு பிரிவு மானுடம் சக்தி நிலைகளை நோக்கியும், ஒரு பிரிவு மானுடம் உடல் மற்றும் புற இன்பம் சார்ந்த நிலைகளை நாடியுமே பயணிக்கின்றன. மூன்றாம் பிரிவு மானுடம் ஓங்கும் காரணத்தினால் யாம் எமது ஒடுக்கத்தை தீவிரமடையச் செய்துள்ளோம். காலம் ஒடுங்குவதும் காலன் ஒடுங்குவதும் அனைத்து கலைகள் மற்றும் கேளிக்கைகளையும் ஒடுக்கும் என்றறிக. இனிவரும் காலங்களில் அகம் உணர்ந்தவர்கள் மாத்திரமே கலைகளில் சிறப்புறுவர். அகத்தினில் கலைகள் என்பது அணுக்களின் தீவிர இயக்கமாய் மலரத் துவங்கும். புற கேளிக்கைகளில் மூழ்கி உள்ளவர்கள் யாவருமே அழிவுறும் காலம் உதித்ததென்றே உணரட்டும். அகக்கேளிக்கை என்பது புறத்தினில் ஆடல் பாடல் கலைகள் போன்று தோன்றினாலும் உள் மூளையில் அணுக்களின் அதிதீவிர நடனமாகவே திகழ்ந்திடும். கால மாற்றம் என்பது எவ்விதம் பிரதிபலிக்கும்? மானுட ஆன்மாக்களின் சத்திய வாழ்வினில் பிரதிபலிக்கும். ஆம், கால அங்கம் மாற்றம் அடைந்து கொண்டுள்ள காரணத்தினால் மானுடர்கள் யாவருமே தன்னிலை மறப்பர். நிகழவுள்ள ஓர் சத்தியத்தினை யாம் எச்சரிக்கையாகவே மானுட குலத்திற்கு மீண்டும் எடுத்துரைக்கின்றோம். முதன்மையான பிரளயகால அழிவுகள் என்பது அணுக்களின் நில நீர் மூலக்கூறுகளின் மூலமே முதலில் வெளிப்படும். பின்னர் காற்றின் மூலமும் அதிதீவிர வெப்பத்தின் மூலமும் வெளிப்படும். இறுதியில் ஆகாயம் பூரண ஒடுக்கம் கொள்வதின் மூலம் சிலருக்கு அதிதீவிர விரிதல் கொள்வதன் மூலமும் வெளிப்படும். யாம் எடுத்துரைப்பதனை மானுடகுலம் செவிமடுத்தல் நன்று. ஓர் விருட்சமானது சிறு விதையிலிருந்து உருவாவது போன்று பிரளய காலம் என்பது சிறு சிறு நிகழ்வுகளின் மூலமே வெளிப்படும். எனினும் விருட்சம் வீறு கொண்டு வளர்வது போன்று விரைந்து பூரணமாய் வெளிப்படும். கால பைரவராகிய யாம் அழிவுகளை குறித்தே எடுத்துரைக்க இத்தருணத்தில் பணிக்கப்பட்டுள்ளோம். இருப்பினும் சூட்சமமாய் அருள் உரைகளையும் பொழிகின்றோம். அன்பினால் நிறைந்த மானுடர்கள் தம்முள் புதையுண்ட அன்பு எனும் ஆத்ம சக்தியினை கண்டுணர்ந்து பகிராவிடில் பகிரப்படும் அன்பின்மை எனும் நஞ்சுகளே ஆட்சி புரிய துவங்கிவிடும். அன்புசார் மானுடர்களே, ஒன்றினை தெளிவுற அமைத்திருங்கள். நில நீர் அமைப்புகளின் மூலம் உருவாக உள்ள அழிவுகளிலிருந்து வெளியேறிடவே முனைந்திடுங்கள். எவ்விதம் எனில் உங்களது உடலின் செயல்பாடுகளின் மூலமே. மெய் உடலின் நிலநீர் தன்மைகளை திடமாய் சீருற அமைத்திடுங்கள். பின்னர்
சூழ்கின்ற பிரதேசத்தில் உள்ள நில நீர் அமைப்புகளை சீருறுத்திடுங்கள். எவரெல்லாம் இப்புவிக்கு சிறு தொண்டுகளேனும் புரிகின்றனரோ அவர்கள் இறை சக்தியால் காக்கப்படுவர், கால சக்தியால் காக்கப்படுவர். நில நீர் பிரளயங்கள் வீரியமடைவதனை எச்சரிக்கையாக ஏற்க வேண்டும். பின்னர் உதிக்கும் மாற்று நிலை பிரளய அழிவுகளை ஏற்றிட மானுடகுலமே காத்துள்ளது. ஏனெனில் உணராது செயல்புரிவதே மூல காரணமாகும். எவ்விதம் முதன்மை பிரளய அழிவுகளிலிருந்து மீள்வது என்பதனையும் உணர வேண்டும். காற்றினை உள்ளடக்கி உடலின் ஒவ்வொரு உறுப்புகளின் மீதும் ஆழ்ந்து உட்கவனம் செலுத்தி புகட்டிடுங்கள். உள்காற்று ஒவ்வொரு உள் உறுப்புகளையும் தீண்டும் வண்ணம் செயலாற்றினால் உடலின் நில நீர் அமைப்புகள் காக்கப்படும். அவ்விதம் காக்கப்பட்டால் பிரளய கால அழிவுகள் அண்டாது என்றுணர்க. யாமும் ஓர் அரிய தியான கலையினை போதிப்போம். அனைவரும் ஆழ்ந்து பயிலக்கடவது. ஏனெனில் காற்றின் துணை கொண்டே உடலின் நில நீர் அமைப்புகளை பாதுகாக்க இயலும். மெய்யுடல் பாதுகாக்கப்பட வேண்டும் எனில் இசையாகிய ஓசையுடன் கூடிய தியானத்தின் மூலம் நிலமாகிய உடலின் உள் உறுப்புகளும் அணுக்களின் நடனமாகிய சக்தியின் மூலம் நீர்நிலைகள் சீரான ஓட்டத்தை பெற்று குருதியும் மென்மையுறும் என்றுமே உணர்ந்திடுக. உருவாகும் பிரளயகால அழிவுகள் அகத்தியரின் ஒளிப்பால சக்தியோடு பிணைந்தவர்களை காத்தருளும். எனினும் எச்சரிக்கையினை உணர்ந்து பயிற்சி புரிவதும் அவசியமாகின்றது. உணர்வுகளால் ஏற்று நன்மை பெற்றிடுங்கள். எமது பூரண நல்லாசிகள்.